தமிழகத்தில் வரும் கோடை காலத்தில் மின்வெட்டு இல்லாத வகையில் மின்சாரத்துறை செயல்பட்டு வருவதாக மின்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் மரபுசார் எரிசக்தி குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தமிழக மின்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தமிழகத்தில் மரபு சார்ந்த எரிசக்தி 18,255 மெகாவாட்டும் மரபுசாரா எரிசக்தி 8,804 மெகாவாட் என மொத்தம் 26,806 மெகாவாட் அளவிற்கு நிறுவுத்திறன் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். வரும் கோடை காலத்தை சமாளிக்கும் வகையில் தேவையான மின் உற்பத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் காற்றாலை மூலம் அதிக அளவில் மின் உற்பத்தி பெறப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்தார். உச்சபட்ச தேவையை கூட நிச்சயமாக மின்வெட்டு இல்லாத சூழ்நிலையில் நிச்சயமாக சந்திக்க முடியும். இந்த மின்சார சப்ளை உறுதி செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக மின்வெட்டு இல்லாத நிலையை உருவாக்கியிருப்பதன் காரணமாக தமிழகத்திலே தொழில் முனைவோர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறது.